சிட்னி உணவகத்தில் தீவிரவாதிக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 2 பேர் உயிரிழந்தனர். பொதுமக்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த தீவிரவாதியும் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள மார்டின் பிளேஸ் என்னும் இடத்தில் உள்ள உணவகத்தில் அதிகாலை துப்பாக்கியுடன் புகுந்த நபர் அங்கிருந்த 50 பேரை பிணை கைதியாக பிடித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உணவகத்தை சுற்றி வளைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக 11 பேர் தீவிரவாதியின் பிடியிலிருந்து தப்பி வந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அதிரடியாக உணவகத்திற்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் பொதுமக்களை பிணைய கைதியாக பிடித்து வைத்திருந்த தீவிரவாதி காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். எனினும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பொதுமக்கள் 2 பேரும் உயிரிழந்தனர். இதுபோன்ற தீவிரவாத தாக்குதலில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். I just want to make a short statement on the hostage incident. இந்த தாக்குதல் சம்பவத்தை நாம் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சம்பவம் மூலம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We don't yet know the motivation. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களுக்கும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தீவிரவாதிகளின் குறி பெங்களூருவாக இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளதால் அங்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.